என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணி ஹாய் गाइस வெல்கம் டு தி கேட்ச் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையன்றத பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறோம். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. இந்த உலகத்துல 12 பில்லியன் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு 3 முக்கியமான ரிலிஜன்ஸ் தான் இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம். கிறிஸ்டியன் வந்துட்டு இயேசுவை கும்பிடுவாங்க, முஸ்லீம் வந்துட்டு அல்லாஹ்வை கும்பிடுவாங்க, முக்கியமா ஹிந்து வந்துட்டு ஹிந்துஸ்தானத்துல இருக்கிற நிறைய கடவுள் இருக்காங்க. அதுல எந்த கடவுள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கும்பிடுவாங்க. கடவுள் மேல ஏன் மக்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வருது? கடவுள் அழிக்க வந்தோனா, இல்லைன்னா நம்மளுக்கு ஆள வந்தோனா, இல்லைன்னா நம்மள படிச்சவனா, எங்க போனா கடவுளோட அருள் கிடைக்கும்? சர்ச்சு, மசூதி, அதுக்கப்புறமா நிறைய கோயில். மூணும் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி கோயில், சர்ச்சு, மசூதி இங்கெல்லாம் இங்க செதுக்கி வச்சிருக்க சிலையில இருக்கிறவங்கலாம் யாரு? இந்த மாதிரி கடவுள்லாம் உருவானாங்களா, இல்லைன்னா அப்பவே கடவுளா இருந்தாங்களா, மனுஷனா இருந்து கடவுளா ஆனாங்களா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதையெல்லாம் வச்சு ஊழல் பண்ற அரசியல்வாதிகள், மக்கள் இந்த மதம் பெயரெல்லாம் வச்சு காசு வாங்கிட்டு அந்த ஊழல்கள்லாம் வந்துட்டு இந்த கடவுள் தண்டிப்பாரா, தண்டிக்க மாட்டாரா, இல்லைன்னா இவங்கள சொகுசா வாழ்ந்துட்டு போயிடுவாங்களா? நம்ம பூமி எப்படி உருவாச்சுன்னா 13 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் வெடிப்புலதான் வந்துட்டு நம்ம பூமியை உருவாச்சு. அப்போ நம்ம பூமி வந்துட்டு உருவாகும் போது வெயிட்டே இல்லாத ஒரு சாலிடான ஒரு பொருள் மாதிரி தான் இருந்ததுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எலக்ட்ரான், நியூட்ரான் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்துட்டு இதில் சேர்ந்து தான் ஒரு வெயிட்டை கொண்டு வந்தது. இதுக்கு சயின்டிஸ்டாலேயே பதில் சொல்ல முடியல. நிறைய பிரபஞ்சத்துலலாம் வந்துட்டு எப்படி இந்த எலக்ட்ரான், நியூட்ரான் அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு அது உள்ள போய் அதுக்கு வெயிட்டை கிரியேட் பண்ணி கொடுத்ததுன்னு தெரியல. அதனால தான் தி காட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. மனுஷன் வளர்ச்சி ஆனதுக்கு பிறகு அவன் வந்துட்டு யோசிக்கிறான், இந்த உலகத்தை வந்துட்டு யார் உருவாக்கி இருப்பாங்க, இதெல்லாம் யார் உருவாக்கி இருப்பாங்க, நம்ம எப்படி வந்திருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சயின்ஸா, அதுக்கப்புறமா கடவுளான்னு பார்க்கும்போது சயின்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் மார்த்தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேச்சை அடக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு வந்திருந்தது. என்னதுன்னா, இந்த பிக் பங் தியரினால தான் வந்துட்டு இந்த உலகமே உருவாச்சு. அதுக்கு ஒரு புள்ளி இது இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அதை கேட்கும் போது அது யாரு, ஏன்னா ஒன்று உருவாகுதுன்னா அதுக்கு இன்னொன்று உருவாக்கணும். ஆங்கிலத்திலேயே சொல்லியிருக்காங்க, there will be one creation and creator also there அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு கேள்வியே தெரியாத விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம கடவுள்னு சொல்லி தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துலலாம் வந்துட்டு கடவுள்னு யாரை சொல்றாங்கன்றது இப்போ பார்த்துருவோம் வாங்க. திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஒருத்தன் தீங்கே செய்யாம வாழ்ந்தானா அவன் இறைவனாக மாறுவான், ஒருத்தன் மக்களுக்காக வாழ்ந்தானா அவன் கடவுளாக மாறுவான் அப்படின்னு. தமிழராக நம்ம வந்துட்டு காலையில் ஆச்சுன்னா சூரியனை கும்பிடுவோம், நைட் ஆச்சுன்னா இந்த நிலாவை பார்த்து கும்பிடுவோம். சாப்பாடு நம்மளுக்கு அடைகின்றதுனால சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து அதையும் கும்பிடுவாங்க. சைவத்தை கொடுத்தா முருகரையும் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இயற்கை சிகிச்சையை கொடுத்தவர் தான் வந்துட்டு சிவனையும் கும்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு விவசாயிகளுக்காகவே வந்துட்டு இந்த பொங்கல் தினம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு பொங்கலை வச்சு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அது கூட வச்சு மாட்டையும் வச்சு அதுக்கு மரியாதை கொடுத்து கும்பிடுவாங்க. இப்படிதான் தமிழராக நம்ம வந்துட்டு இப்படிதான் வழிபட்டுட்டு வரோம். சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு ஆண்ட வரும்போது இந்த முஸ்லீம் யார் இல்லையோ, யார் கிறிஸ்டியனும் இல்லையோ அவங்க வந்துட்டு ஹிந்து அப்படின்னு வந்துட்டு அவர் சட்டம் போட்டார். அதனால தான் நம்ம வந்துட்டு இன்னவருக்கும் இந்துன்னு கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆனால் நம்ம சரித்திரத்தைப்படி வந்துட்டு நம்ம சைவர்கள் வைணவர்கள் தான். எப்படி நம்ம தமிழராக நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இந்த
மதம் அப்படின்றது ஒன்று நம்மளுக்கு தோணுச்சுன்னா ஒருத்தர் என்ன செயல் செய்கிறாரோ அதை பார்த்து நம்ம செஞ்சா அவர் தான் நம்மளுக்கு கடவுள். அதுக்கு பேர் தான் வந்துட்டு வழிபாடு. இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்பற்றிய வழியை தான் நீங்களும் பின்படுவீங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு வழிபாடு. உங்களுக்கு யார் ரோல் மாடலோ அவங்க என்னென்ன விஷயம் பண்ணாங்களோ அதை தான் நீங்களும் பண்ணுவீங்க, அவங்க தான் உங்களுக்கு கடவுள். அப்படிதான் தமிழர்கள் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மதத்துக்கும் அப்பாற்பட்டவங்க சிவன், அல்லாஹ், இயேசு அந்த மாதிரியான கடவுள்லாம் இவங்க வந்துட்டு ஒரு மதத்துக்கு மட்டும் நல்லது பண்ணல, எல்லா உயிருக்குமே வந்துட்டு இது வந்துட்டு எல்லா உயிருக்குமே பொருந்தும். ஆனால் தான் நம்ம யாரை வேணாலுமே வந்துட்டு இந்த கடவுள்ல யாரானாலுமே நம்ம வந்துட்டு வழிபடலாம். இப்போ நீங்க ஒரு மதத்துல இருக்கீங்க, எதனா ஒரு நல்லது செய்ய போறீங்க, நான் இந்த மதத்துல இருக்கேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் மூட நம்பிக்கைத்தனம் தான். மனிதனாக இருக்கிறதுக்கு யாருன்னா ஒரு பேச்சை சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்கறது மனுஷனுக்கு நல்லது. உங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு கடவுள். உங்கள் உடம்ப வந்துட்டு எப்பயுமே தியானம் பண்ணி ரொம்ப அமைதியாக யாருக்குமே தீங்கே இல்லாமல் வாழ்ந்து உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் வந்துட்டு கடவுள். அதுக்கப்புறமா எப்பயுமே வந்துட்டு நம்ம முன்னோர்களை நம்ம மைண்டுக்குள்ள வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மள மாதிரியே வந்துட்டு ஒரு காலத்துல அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இந்த கடவுளா மாறி இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு சயின்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் அப்படின்றவங்களுக்குலாம் வந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் திங்கிங் பண்ணுவாங்க. ஆனா கடவுள் வந்துட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம கிட்டேயும் ப்ரூஃப் இல்லை. சயின்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த பிக் பேங்னால தான் வந்துட்டு நம்ம உலகமே உருவாச்சு. அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும்ல, உருவாக்கணும்ல. அது யார் உருவாக்குனா அப்படின்றதுக்கும் அவங்களால சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க தான் கடவுள், உங்க மனசு தான் உங்களுக்கு கடவுள். நீங்கள் எந்த நேரம் வேலை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். நீங்கள் எப்போ சோம்பேறியாக படுத்திருக்கீங்க, எப்போ வந்துட்டு என்னால் இது பண்ண முடியாது உட்காந்துட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு அது கெட்ட நேரம். இந்த காணொலியில் எந்த கடவுளையும் நான் இழிவுபடுத்தலை. அதுக்கப்புறமா இது முழுக்க சயின்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு சரித்திரத்த மூலியமா தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் உருவாக்கியிருக்கேன். அவங்கவுங்க மதம் பேரை வச்சு அவங்க ஊழல் பண்ணுறாங்கள அவங்க ஆதரவளிக்காதீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சதுன்னா கீழே பின் பண்ணுங்கள்.